அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 1ல் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடம் என்னென்னா உரைநடை உலகம். உரைநடை உலகத்தில் என்ன படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இந்த பெருமைக்குரியவர்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தான். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள். காமராசர் அவர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கு பாடத்தில் பார்க்க போகிறோம். காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் இளமையில் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பார். சிறிது காலம் என்ன செஞ்சுருப்பாருன்னா பின்பு ஒரு துணிக்கடையில் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா வேலை பார்த்து கொண்டு இருப்பார். அதுக்கப்புறம் 1930ஆவது வருஷம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வேதாரண்யத்தில் அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் என்ன செஞ்சுருப்பாருன்னா அவரும் பங்கேற்று இருப்பார். அதில் கலந்து கொண்டு அதுக்காக என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போராட்டத்தில் சிறைச்சாலைக்கு சென்று சில மாதங்கள் இருந்திருப்பார். இது மாதிரி சுதந்திர போராட்டத்திற்காக என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 9 ஆண்டுகள் சிறைச்சாலை சென்று வந்தார் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம் அவரை. இவர் அப்படின்னு பார்த்தோம்னா 1954ஆம் ஆண்டு சென்னையில் மாநில முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 9 ஆண்டுகள் என்ன செஞ்சார்னா அந்த பதவியில் வகித்தவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பதவியில் வகிக்கும் பொழுது தான் என்ன செஞ்சார்னா நாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிடத்தக்க சில திட்டங்களையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பாருன்னா எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருப்பார். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொன்னோம் அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்காக என்ன செஞ்சுருப்பாருன்னா இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அப்போ பள்ளிக்கூடம் செல்லாத குழந்தைகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற திட்டத்தையும் கொண்டு வந்திருப்பார். மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் பசியின்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருப்பார். இவருடைய ஆட்சி காலம் அந்த 9 ஆண்டுகள் ஆட்சி செய்த காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்த தலைவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இவர் பதவியில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சார்னா இவர் பள்ளிக்கூடங்கள் எண்ணற்ற பள்ளிக்கூடங்கள் என்ன செஞ்சார்னா 6000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை எல்லாம் என்ன செஞ்சுருப்பார்னா உருவாக்கி இருப்பார். பல்வேறு இடங்களில் பேருந்துகள்லாம் செல்லக்கூடிய அளவுக்கு வசதிகள் அமைத்து பல்வேறு பேருந்துகளை எல்லாம் இயக்குவதற்கு இவருடைய ஆட்சி தான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மின்சாரங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய மின்சாரங்கள் எல்லாமே இவருடைய ஆட்சி காலத்தில் தான் மின்சாரங்கள் அதிகரித்தது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களை எல்லாமே உருவாக்கி இருப்பார். இதை தவிர என்ன செஞ்சிருப்பார்னா நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாம் கால்வாய் பாசனம் நீர்ப்பாசன திட்டத்தை எல்லாமே ஏற்படுத்திட்டு தமிழகத்தை என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வளத்திலே 2வது மாநிலமாக இருக்கக்கூடிய பெருமையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன செஞ்சார்னா ஏழைகளுக்காக என்ன செஞ்சுருப்பாருனா அந்த இலவச கட்டாய கல்வி திட்டம் மதிய உணவு திட்டத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தி வந்ததுனால நம்ம இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசரினுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய பெருந்தலைவரான காமராசரினுடைய அவர் புகழ்ந்து தமிழக அரசு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பல்வேறு சிறப்புகள் செய்திருப்பாங்க. மதுரையில் பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு பெயர் சூட்டியிருப்பாங்க. அடுத்து நடுவண் அரசு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா காமராசரினுடைய இறப்பிற்கு பின்பு 1976ஆவது வருஷம் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க. அடுத்து காமராசர் வாழ்ந்திருக்கக்கூடிய சென்னையில் விருதுநகர் அந்த வீடுகள் இல்லங்களை எல்லாம் அரசுடைமையாக்கி நினைவு இல்லங்களாக மாற்றியிருக்காங்க. சென்னையில் மெரினா கடற்கரையில் இவருடைய காமராசருடைய சிலை நிறுவப்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்து சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டியிருப்பாங்க. கன்னியாகுமரியிலும் காமராசருக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மணிமண்டபம் 2000ஆவது வருஷம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மணிமண்டபங்கள்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த காமராசர் என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சார் பெருந்தலைவர் அவரை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். இந்தியாவில் என்ன செஞ்சார்னா 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். இவரை இந்தியாவினுடைய கிங் மேக்கர் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இவரை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். பாருங்கள், முதல்ல நுழையும் முன் பார்க்கலாம். பாருங்கள், கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன.
தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய இடம். பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யுதுன்னா வருடம் காலந்தோறும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா மாணவர்கள் அனைவருமே போய் என்ன செய்வாங்கன்னா ஆசிரியருடைய வீட்டிலேயே குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட வீட்லேயே என்ன செய்யணும், மாணவர்களெல்லாம் தங்கி குருவுக்கு பணிவிடைகளெல்லாம் செய்து கொண்டு தான் கல்வி கற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். பின்னாடி என்னாச்சுன்னா தங்கியிருக்கக்கூடிய அந்த நிலைகள்லாம் மாறி நாள்தோறும் ஆசிரியரோட வீட்டுக்கு சென்று சென்று கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா ஆசிரியரோட வீட்டிற்கு சென்று மாணவர்கள் கற்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறி பொதுவாக என்ன செஞ்சாங்கன்னா ஓரிடத்தில் பள்ளிக்கூடங்களை எல்லாம் அமைத்து மாணவர்கள் எல்லாமே ஒரு இடத்துக்கு பொதுவாக போய் ஆசிரியர் என்ன செஞ்சாருன்னா அந்த இடத்துல பாடம் கற்பித்தார் அப்படின்னு சொல்லலாம். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சதுன்னா சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் அப்படி எண்ணற்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா காமராசர் அவர்கள். அவரை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிந்துக்கலாம் பாருங்கள்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்வு 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக 4 சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். என்ன செய்யுதுன்னா சிறுவர்கள் எல்லாமே சின்ன பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஊரில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த வழியில் என்ன செய்கிறாருன்னா 4 சக்கர வாகனத்தில் வராரு. உடனே அந்த 4 சக்கர வாகனத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்களை பார்த்ததையுமே அந்த வண்டியை நிறுத்திக்கிட்டு இறங்கி கேட்குறாரு. என்னடா தம்பி, பள்ளிக்கூடம்லாம் போகலையா, ஆடு மேய்ச்சிட்டே இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அதற்கு அந்த சிறுவர்கள் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். உடனே சிறுவர்கள் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊர்லேயே இல்லையே பள்ளிக்கூடம் அப்படின்ட்டு சிறுவர்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர். உடனே கேட்குறாரு, அப்போ உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லாதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் எல்லாருமே படிப்பீங்களாடா தம்பி அப்படின்ட்டு கேட்குறாரு. ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். உடனே சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க, நாங்களாம் படிப்போமே அப்படிங்கிறாங்க. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். அவர் தான் யார் அப்படின்னா கர்ம வீரரான காமராசர் அவர்கள் தான் என்ன செய்கிறாரு, முதலமைச்சராக பதவி ஏற்றதையுமே வண்டியில் போகிறாரு. போகக்கூடிய வழியில் இது மாதிரி மாணவர்கள் சிறுவர்கள் எல்லாம் பார்க்குறாரு, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்க்கிறத. உடனே கேட்குறாரு, ஏன் பள்ளிக்கூடம் போகலின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே மாணவர்கள் பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் படிப்பீங்களான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக படிப்போன்ட்டு மாணவர்கள் சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாரு, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அவர் தான் யார் அப்படின்னா காமராசர் அவர்கள். அடுத்த வகுப்பில் அடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். நன்றி.